இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி 2, 2025 வாசகங்களை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இறைவாக்குகள், இயேசு கிறிஸ்துவை பற்றிய இறைவாக்குகள், அறிக்கைகள் எல்லாமே அது முதல் வருகையையும் இரண்டாம் வருகையையும் ஒன்றாக்கி அது அறிக்கை செய்கிறது. இந்த இறைவாக்குகள் அனைத்தும் ஆகவே நமக்கு தான் அது கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது, அதை பகுத்து பார்ப்பதற்கு. ஏனென்றால் நாம் நடுவில் இருக்கிறோம் இல்லையா? இரண்டு வருகைக்கும் நடுவில் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தயாரிக்கப்பட்டு நாம் அழைத்து செல்லப்படுவதற்காக, நாம் மேலெழுந்து செல்லப்படுவதற்காக, வானதூதர்களை போல் மாறுவதற்காக நாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். இது இரக்கத்தின் காலமாக, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பாக. அதாவது நாம் பாவம் செய்தாலும் நம்மை பரவாயில்ல, நீ திருந்தி வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அதை அழைத்து நமக்கு ஆறுதல் படுத்தும் காலமாக இது இருக்கிறது. இந்த காலம் திடீரென முடிந்துவிடும். அப்பொழுது நாம் தேமே என்று நிற்க முடியாது. ஆகவே அதற்குள் நாம் தயாரித்து உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்கான காலமாக இருக்கிறது. ஆகவே இது இரக்கத்தின் காலம். இந்த காலத்தில் நாம் நடுவில் இருக்கிறோம். முன்பு வந்த இயேசுவும் பின்னால் வரப்போகிற அதே இயேசுவுக்கும் நடுவில் நாம் இருந்து அது என்ன சொல்லியிருக்கிறது, இங்கு என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் ஆய்ந்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மலாக்கி ஆகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 1-4. இதோ நமக்கு முன்பாக நம் தூதரை அனுப்புவோம், அவர் நமக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். யார் இதை சொல்லியிருக்கிறது? எதுக்கு? யாரு? இதுதான் யோவான் ஸ்நானகன் இல்லையா? யோவான், அதாவது திருமுழுக்கு அருளப்பர். அவர் நமக்கு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவர் இங்கு வந்து உலகை தயாரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மனிதர்களை தயாரித்தார். அதற்கு முன்பு பல இறைவாக்கினர்கள் வந்தார்கள், பலவற்றை பேசியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒவ்வொருவராக கொன்று போட்டார்கள். இவரையும் கொண்டார்கள். அந்த மக்கள் கொல்லவில்லை, அந்த ஆளுநன் கொன்று போட்டான் என்று நமக்கு தெரியும். ஆனால் மக்கள் அதிகமாக பயந்த ஒரே ஒரு மனிதர் இந்த மனிதருக்குத்தான். இவர் பேசினாலே பயம் வந்து விட்டது, இவரை பார்த்தாலே பயம் வந்து விட்டது. ஆகவே எல்லோரும் மனம் திரும்பி அழ ஆரம்பித்து பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அவர்கள் இவரிடம் புதிதாக ஞானஸ்நானத்தை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சாராராக வந்து இவரை கேட்ட அந்த காலம் எல்லாம் நமக்கு தெரியும். இவ்வாறாக 400 வருடங்களுக்கு பிறகு, அதாவது சக்கரியா இறைவாக்கினருக்கு அப்புறம் 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷர் வந்து இப்படி தயாரித்தார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை தயாரித்தார். இதுதான் இது சொல்லுகிறது. ஆண்டவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் தேடுகிற ஆண்டவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் திடீரென வந்தார். அங்கே சிமியோனும் அன்னாலும் வந்து அதை சாட்சியப்படுத்தினார்கள் என்ற நற்செய்தியைத்தான் நாம் பார்க்க போகிறோம். திடீரென வந்தார், அவர்கள் தேடுகிற ஆண்டவர் திடீரென வந்தார். அது அந்த வார்த்தைக்கு அது மட்டும்தான் அர்த்தமா? நோ. ஆண்டவர் திடீரென வந்தார். வந்து அவர் சில காரியங்களை செய்தார். அவர் பலியாக்கப்பட்டு போய்விட்டார், மேலே போய்விட்டார், உயிர்த்து மேலே போய்விட்டார். நமக்கு ரட்சணத்தை கொடுக்க அவர் தீர்மானித்து அந்த காரியத்தை செய்து மேலே போய்விட்டார். ஆனால் ஆண்டவர் திடீரென வருவார் என்பது மறுபடியும் நடக்க போகிற விஷயம். திடீரென ஆண்டவர் வருவார், கோவிலுக்குள் திடீரென வருவார் என்று சொல்வது இரண்டாம் வருகையை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார். ஏதாவது வந்துவிட்டார், முதல்ல வந்துவிட்டார் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். இப்ப படிக்க போறது இரண்டாம் வருகைக்கானது. என்னது? அவர் வரும் நாளை தாங்க வல்லவன் எவன்? அப்போ இது இரண்டாம் வருகைக்கானது. அவர் வரும் நாளை தாங்க வல்லவன் எவன்? ஏன் அவர் வருகிற தாங்க முடியாது? ஏனென்றால் நாமெல்லாம் அப்ப இருக்க மாட்டோம் இல்லையா? நாம் இல்லாத பொழுதுதான் இரண்டாம் வருகை இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களாக, நான் உண்மையிலேயே கிறிஸ்துவின் ஊழியர்களாக வாழ்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டு கடவுளின் மக்களாக நாம் மாற்றப்பட்டிருந்தோம் என்றால், நாம் மறுபடியும் கிறிஸ்துவில் நாம் ஆவியில் பிறந்து புதுப்பிறப்படைந்து நாம் ஆவியிலும் உண்மையிலும் வாழ்பவர்களாக நாம் இருந்தால் இரண்டாம் வருகையில் நாம் இருக்க போகிறது இல்லை. நாம் மேலிருந்து சென்று விடுவோம். நாம் வானதூதரை போல் இருப்பீர்கள், நாம் வானதூதரை போல் இருப்போம் அந்த நேரத்தில். அப்பொழுது இங்கே அவர் வரும் நாளை தாங்க வல்லவன் என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் அது இருளின் நாள், அது திருடனை போல் வரும். அந்த நாளை தாங்கக்கூடியவன் நிறைய வாசகங்களை படிக்கிறோம். ஏனென்றால் அது நெருப்பிற்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற காலம். ஆகவே நெருப்பு விழுந்து பல பேரை பொசுக்கி நாசமாக்கிவிடும். ஆகவே நாம் பார்க்கிற அந்த 4 1 பங்கு 3 1 பங்கு என்றெல்லாம் அந்த மக்கள் இனங்கள் அழிந்து போகிற அந்த நேரம். ஆகவே இது எல்லாம் நடந்த பிறகு
எங்கே ஆண்டவர் எங்கே என்று தேடுகிற இஸ்ராயல் இனத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே இங்கு குழப்பங்களும் பல வன்முறைகளும், அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னதை போல மணமகன் வரும்பொழுது மறுபடியும் வரும்பொழுது அவர் இந்த பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிற அந்த ஒரு கேள்வி. ஆகவே விசுவசிப்போர் அத்தனை பேரும் மேலெழுந்து சென்று விடுவோம், விசுவாசியாதோர் இங்கே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் வருகின்ற அந்த ஆக்ரோஷமான அந்த தீ, அந்த சூளை, அந்த மாதிரி ஒரு நேரம் பற்றிய அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் பார்த்து விசுவசிப்பவர்கள் இங்கு இருப்பார்கள். அப்படி விசுவசிப்பவர்களை அவர் உடனே ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. நம்ம காலகாலமா நிறைய விஷயங்கள்ல நம்ம இந்த உலகத்தை விட்டு வானுலகத்தை தேடுகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பல காலங்கள் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் அப்படி ஒரே நிமிஷத்துல ஏற்றுக்கொள்கிறவர்களை உடனே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தட்டி கொடுத்து வாங்கலாம் அந்த மாதிரி செய்வாரா? அப்படி அல்ல. அவர்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க. ஏனெனில் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பு போலும் வண்ணாரின் காரம் போலும் இருப்பார். அப்படி வரும்பொழுது புடமிடுகிறவரின் நெருப்பு என்பது என்ன? ஒரு வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறவரின் நெருப்பு என்பது என்ன? அந்த வெள்ளியும் பொன்னும் சுத்தமாகும் வரை, அதனுடைய அழுக்கு வரும் வரை அது நெருப்பில் இட்டு மறுபடியும் புடமிடப்படும். ஆகவே அது ரொம்ப கஷ்டமானது. பாருங்க, வண்ணாரின் காரம் என்பது நமக்கு தெரியும். வெள்ளை துணியை துவைக்க நம்ம கொடுத்தோம்னா அந்த துணி அப்படியே வெளறி போய் வந்து நிற்கும் பாருங்க. அதுல ஒரு அழுக்கு இருக்காது. ஏனென்றால் ஒரு காரம் அத்தகைய தன்மை உடையது. ஆகவே அப்படி மாற்ற வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு உண்டு. நமக்கு இரக்கத்தின் காலம். தட்டி கொடுத்து, வா ராஜா, பாவம் பண்ணிட்டியா, வா, பரவாயில்ல, மன்னிப்பு கேளு, ஓகே, நீ இனிமே அந்த பாவம் பண்ணாத, மன்னிப்பு உனக்கு போ. ஏன்னா இது இரக்கத்தின் காலம். எப்போ நிறைவேறும் என்று தெரியாது. இது தப்பினா இந்த காலத்துக்குள் வந்துடுவோம். வண்ணாரின் காரமும் நெருப்பின் அந்த புடமிடுதலுக்குள்ளே நம்ம மாட்டிக்குவோம். அது நாளை தாங்கக்கூடியவன் எவன் என்று சொல்லுகின்றது. ஆகவே அது வேறு விதமான காலமாக இருக்கிறது. சரி, பார்ப்போம். லேவியின் மக்கள் அவர்களை தூய்மையாக்கி வெள்ளியை போல் புடம் போடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய முறையில் காணிக்கை செலுத்துவார்கள். அதன் பிறகு யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் பண்டைய நாட்களில் முற்காலத்தில் இருந்தது போல் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்கும். பாருங்க, அந்த ஒரு தருணம் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு. சோ இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த தப்பிப்பது எப்படி? அது கடவுள் எப்படி அதை சரி செய்தார்? அந்த புதிய மக்களுக்கான அந்த ஒரு காலத்தை எப்படி நமக்கு உருவாக்கி தந்தார்? நமக்கான காலத்தை நாம் படிக்கிறோம். லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி அவர்களுக்கு சுத்திகர நாள் வந்த பொழுது குழந்தையை எருசலேமுக்கு கொண்டு போயினர். யாருக்கு? மரியாளுக்கு சுத்திகர நாள். ஏன் இந்த சுத்திகர நாள் என்று சொல்லப்படுகின்றது? இதற்கு முந்தின வசனத்தினை பார்ப்போம். 8ஆம் நாள் வந்த பொழுது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டி இருந்தது. அது செஞ்சிருக்காங்க, அது முடிஞ்சிருச்சு. 8ஆம் நாள் விருத்த சேதனம் முடிஞ்சு. ஏன் 8ஆம் நாள்? அப்ப 7 நாள் அது தீட்டு இல்லையா? மாதவிடாய் என்று குழந்தை பிறக்கிற அந்த ஒரு தருணம். இதெல்லாமே 7 நாட்களுக்கான தீட்டு. 8ஆம் நாள் தான் அவர்கள் வெளியே வர முடியும். குழந்தைக்கு அவர்கள் விருத்த சேதனம் செய்வார்கள். அங்கும் தாய் இல்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடியும். பாருங்க, ஏனென்றால் தாய்க்கு என்பது அது 40வது நாள் வரைக்கும், 40வது நாள் தான், அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம் சுத்திகரிப்பு நாள் என்று பார்க்கிறோம். 40 நாள் கழித்து தான் வர முடியும். ஆகவேதான் நாம் பார்க்கிற இந்த சுத்திகரிப்பு நாளுக்கான இந்த ஒரு விழாவை நாம் இன்று கொண்டாடுகிறோம். திருச்சபையிலே நாம் இன்று கொண்டாடுறோம். ஏன்? கிறிஸ்துமஸ் 25 இருந்து 40வது நாள். அப்போ அந்த ஒரு சண்டே வரணும் இல்லையா? அதுக்காக. சோ இந்த 40வது நாள் அதுக்காக தான் திருச்சபை கொண்டாடுகிறது. அப்படிதான் அவர்கள் கொண்டாடினார்கள். அப்போ 25 உண்மையா என்று நமக்கு தெரியாது. பட் we need to do this, no? So அது ஒரு அமைப்புக்காக இது வருகிறது. 40வது நாள் நம்ம இந்த விழாவை செய்கிறோம். பாருங்க, அப்படித்தான் அவர்கள் வந்தார்கள். அப்போ ஆண்டவர் பார்க்கிற லேவியராகமத்திலே அப்போ கட்டளைகளை கொடுத்திருந்தார். எப்படி இந்த தீட்டு, எப்படி அந்த சுத்திகரிப்பு நாள் எல்லாம் கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையின்படி அவர்கள் இதை செய்தார்கள். அப்போ நம்ம பார்க்கிற 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்து விடுவார்கள். அப்போ 7 நாளுக்கும் அந்த தீட்டு இருக்கும். அந்த பெண் எதையும் தொட முடியாது, எங்கும் வர முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. அதெல்லாம் பார்க்கிறோம் நாம் இன்று வரைக்கும். தமிழ்நாட்டில் கூட அந்த தீட்டு சமாச்சாரம் அது இதெல்லாம் இப்பொழுதும் சில கிராமங்களில் உண்டு. இப்பொழுது நாம் நம்முடைய காலங்களில் கூட நம்மை சார்ந்த அந்த இந்து வீடுகளில் நாம் அதை பார்த்திருக்கிறோம், அதை செய்வதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ இப்போ பெண்கள் படித்தார்கள், வேலைக்கு போய்விட்டார்கள். ஆகவே இந்த தீட்டு பீட்டு எல்லாம் ஒன்று இல்லாமல் போய்விட்டது. ஏன்? இது கடைசி காலமாக இருக்கிறது தான் இதெல்லாம் மாயமாகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது. பார்க்கிறோம். சரி, இப்படி இந்த தீட்டு, அது நான் சென்ற பதிவிலே நான் சொன்னதை போல அந்த முதல்
அந்த அந்த கட்டளைகள் எப்படி உலகெல்லாம் சென்று சேர்ந்தது, அந்த 127 நாடுகளின் அது எப்படி போய் சேர்ந்தது என்று நாம் பார்த்தோம். அதே போன்று நம் நாட்டிலும் அது வந்தது. அந்த தீட்டு இங்கும் இருந்ததை பார்க்கிறோம். சரி, இப்ப ஆண்டவர் கொடுத்த கட்டளை அது அந்த தீட்டு. அப்போ 7 நாள் முடிந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? இந்த சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்றால் 33 நாட்கள், அந்த 8 நாளிலிருந்து 7ஆம் நாளிலிருந்து மறுபடியும் 33 நாட்கள் வெயிட் பண்ணணும். அதனால்தான் 40 நாள் என்று வருகிறது. ஆகவேதான் 40ஆம் நாள் இவர்கள் கோவிலுக்கு வருகிறார்கள். யாரு? பெண் வரலாம். ஆகவே இந்த தாயும் தந்தையும் வருகிறதை காண்கிறோம். சரி, இப்போ இப்படி ஒரு காரியம் இருந்தது. சரி, இதே பெண் குழந்தை என்றால், பெண் குழந்தை என்றால் அவர்கள் கடவுள் கொடுத்திருந்த கட்டளை என்ன? 7 நாள் அல்ல, தீட்டு என்பது 14 நாள். ஆகவே சுத்திகரிப்பு நாள் என்பது மேலும் 33 நாட்கள் அல்ல, 66 நாட்கள். ஆகவே இங்கு 40 என்றால் பெண்ணுக்கு 80 என்று வைத்திருந்தார். சரி, ஏன் அப்படின்னு நமக்கு கேள்வி வந்தா மேல போய் கேட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டுக்கலாம். தைரியம் இருந்தா போய் கேட்கலாம். ரைட். இப்பொழுது நான் பார்க்கிறோம், இப்பொழுது 40ஆவது நாள் இப்படி கோவிலுக்கு அவர்கள் வருகிறார்கள். இயேசுவை காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். தீட்டு அதை சரி செய்வதற்காக வருகிறார்கள். அதோடு காணிக்கையும் இயேசுவை கொண்டு கொடுக்கிறார்கள். இயேசுவை ஏன் காணிக்கையாக்கினார்கள்? இதற்கு நமக்கு பின்புலம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப இயேசுவை காணிக்கையாக்குவது என்பது கடவுள் கொடுத்திருந்த கட்டளை. தலைச்சன் மகனை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது நாம் பார்க்கிறோம். எகிப்திலே என்ன ஆயிற்று? இயேசுவின் முன்னடையாளமான அதாவது மோயிசனை பார்க்கிறோம். முதல் உடன்படிக்கை, முதல் கட்டளைகள் அனைத்தும் மோயிசனால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, மோயிசன் வழியாக. 2வது உடன்படிக்கை அப்ப நம்ம பார்க்கிறது முதல் வாசகத்திலே பார்த்தா அந்த உடன்படிக்கையின் அந்த ஆண்டவர் வருகிறார். அவர் 2ஆம் உடன்படிக்கை, அதாவது புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 உடன்படிக்கையாளர்களும் வரும்பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. எங்கே 2 இடத்துலயுமே ரத்தம் சிந்தப்பட்டது. மோயிசனுடைய காலத்தில் மோயிசன் எதிலிருந்து தப்பித்து வந்தார்? அந்த குழந்தையை, அந்த குழந்தைகள் எல்லாம் கொல்லும்படியாக அந்த பார்வோன் கட்டளையிட்டு இருந்தான். ஆகவே வீடு வீடாக சென்று கொன்று கொண்டிருந்தார்கள். மோயிசன் மற்றும் அவர் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டு அவர் ஏரோதியாளின் கைக்கு வரும்படியாக கடவுள் அமைத்திருந்தார். பாருங்க, நைல் நதியில் அவர் வந்து சேர்கிறார். அப்பொழுது எல்லா ஆண்களும் கொல்லப்பட்டார்களை பார்க்கிறோம். எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் இது நடந்ததை பார்க்கிறோம் இல்லையா? ஏரோது கட்டளையிட்டான் எல்லோரையும் கொல்லும்படி. ஆகவே நாம் பார்க்கிறோம், ராக்கேல் அவள் அழுதாள் என்று பார்க்கிறோம். அதற்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஏன் ராக்கேல் அழுதாள். சரி, அப்பொழுது பல தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து தப்பி அவர் எகிப்துக்கு ஓடினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இப்படி நடந்ததை பார்க்கிறோம். எகிப்தில் நடந்த அந்த விஷயத்துக்காக அவர் எகிப்துக்கு அனுப்பப்பட்டார். அப்ப எகிப்திலிருந்து கடவுள் மறுபடியும் தன் மகனை அழைத்தார். அதே போன்று எகிப்திலிருந்து முன்பு அவர்கள் இஸ்ராயல் மக்களை அழைத்திருந்தார். அப்ப அழைக்கும் பொழுது என்ன ஆயிற்று? அப்பொழுதும் கொல்லப்பட்டது. யார் கொல்லப்பட்டார்? எகிப்திய தலைச்சன் பிள்ளைகள் அப்பொழுது கொல்லப்பட்டார்கள். நமக்கு தெரியும் இல்லையா? அதான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எந்த வீட்டில் அது இருக்கிறதோ அன்று இரவு தான் அது நடந்தது. எல்லாம் ஒரே இரவிலே நடந்ததை பார்க்கிறோம். ஆகவே தான் அன்று எல்லோரையும் போங்க 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 போங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டதை பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவரின் ஆவியானவன் அவன் வந்து கொலைஞன், அவன் எல்லா குழந்தைகளையும் கொன்றான் என்று நமக்கு தெரியும். எகிப்து தலைப்பெயர்களை எல்லாம் கொன்றான், அரசனின் மகன் உட்பட அனைத்தையும் கொன்றான் என்று தெரியும். ஆனால் மீட்கப்பட்டவர்கள் யார்? கிறிஸ்துவின் அடையாளப்படுத்தி, கிறிஸ்து உங்களுக்காக மரிக்க போகிறார், அவர் மரித்து ரத்தம் சிந்துவதால் நீங்கள் கொல்லப்பட மாட்டீர்கள், சாவு உங்களுக்கு இருக்காது, நீங்கள் உயிர்த்தெழும் மக்களாக மாறுவீர்கள் என்ற முன் அடையாளம் அங்கு தரப்பட்டது. எப்படி தரப்பட்டது? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எவரவர் வாசலிலே பூசி இருந்தார்களோ அவருடைய தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்படவில்லை. ஆகவே நாம் பார்க்கிறோம், இப்படி அவர்கள் கொல்லப்படாமல் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டார்கள். ஆகவே எகிப்திலிருந்து என் மகனை அழைத்தேன் என்று இயேசு கிறிஸ்துவை கடவுள் சொல்லும் பொழுது எகிப்திலிருந்து திரும்பி வந்தார். அதே முன்னடையாளப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது இந்த மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு திரும்பி அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். ஆகவே கடவுள் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். பாரு, இத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது, உங்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் இப்பொழுது கொல்லப்படவில்லை, நீங்களும் கொல்லப்படவில்லை, நீங்களும் கொல்லப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் எங்கே கொல்லப்பட்டிருப்பீர்கள்? செங்கடலிலே நீங்கள் கொல்லப்பட்டிருப்பீர்கள். பார்வோன் உங்களை நெருக்கி விட்டான், கொல்லுவதற்காக வந்து விட்டான், ஆனால் நீங்கள் எல்லாம் சாகவில்லை, உங்களை நான் காப்பாற்றினேன். அந்த செங்கடல் அவர்களை கொன்றது, நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? இதையெல்லாம் நினைவுறும் விதமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டிற்குள் சென்ற பிறகு உங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை நீங்கள் கடவுளுக்கு காணிக்காக்க வேண்டும். ஏன்? தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்க வேண்டிய
பிள்ளைகள். அப்படித்தான் ஒரு முறைமை. ஆனால் அது இல்லாமல் போயிட்டு கடவுள் உங்களை மீட்டார் என்பதன் அடையாளப்படுத்தி நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு காணிக்கையை ஆக்குகின்ற அந்த தன்மை, அதைத்தான் அந்த வாசகத்தில் பார்க்கிறோம். அப்போ காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் தலைச்சன் பிள்ளைகளை. உண்மையிலேயே இது நம்மில் எவ்வாறு நிறைவேறுகிறது? இயேசு காணிக்கையாக இங்கே மரியாளின் சூசையினால் ஒப்பு கொடுக்கப்பட்டால், ஆனால் உண்மையான காணிக்கை என்பது என்ன? கடவுள். இது இயேசுக்கு மரியாளின் பிள்ளையா, சூசையின் பிள்ளையா? இல்லை, கடவுளின் பிள்ளை இல்லையா? கடவுள். இது சூசையின் பிள்ளை அல்ல, கடவுளின் பிள்ளை. கடவுளின் தகப்பன். அந்த தகப்பன் தன் ஒரே மகனை காணிக்கையாக்குகிறார். பாருங்க, பல காணிக்கைகள் நடந்தது, தலைச்சன் பிள்ளைகளுடைய காணிக்கைகள். இங்கு நடப்பது கடவுளே, படைத்தவரே தன் ஒரே மகனை காணிக்கையாக கொடுக்கிறார். யாருக்கு? உனக்காகவும் எனக்காகவும் நமக்காக காணிக்கையாக கொடுக்கிறார். அப்போ நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, நாம் சாகாதபடி, நாம் சாவுக்குட்பட்டு இந்த மண்ணுலகில் நாம் மடிந்து விடாதபடி நம்மை மீட்டு அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் தன் மகனை காணிக்கையாக கொடுக்கிறார். முன்னடையாளமாக நடந்தது. ஆகவே இது ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலில் கடவுளில் புது பிறப்படையும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பழைய பிறப்பை இங்கே காணிக்க விடப்படுகிறோம். எதனால்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்படும் பொழுது. ஆகவே நாம் பார்க்கிற அந்த மெனோரால பார்க்கிறோம், மெனோரா 7 மெழுகுதிரிகளை பார்க்கிறோம். அதில் 6வது மெழுகுதிரி, வாட் டஸ் இட் மீன்? தட் இஸ் சமாதான பலி, சமாதான திருவிழா, பண்டிகை என்று பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போய், அவர் கடவுள் தன் மகனை காணிக்கையாக்கினார். அந்த காணிக்கையினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் சாவில் விடாதபடி நம்மை அவர் உயிர்த்தெழச் செய்து நம்மை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவர் கடவுளுக்கு, தகப்பனுக்கு நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார். அதாவது ஒப்புரவு திருவிழா என்று பார்க்கிறோம், சமாதான திருவிழா என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார், இனிமேல் நீங்கள் கடவுள் என்று அழைக்க நீங்கள் அவரை அப்பா என்று அழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். அந்த அப்பா என்று அழைத்துக் கொள்கிற அந்த 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 ஸ்லாக்கியம் எங்கிருந்து வந்தது? கடவுள் தன் மகனை காணிக்கையாக்கினதுனால் வந்தது. ஆகவே நாம் காணிக்கையாக்கப்படுவோம். இப்பொழுது நாம் காணிக்கையாக்குகிறோம். ஏனென்றால் நம் உடலை நாம் காணிக்கையாக்குகிறோம். கிறிஸ்து சொன்னார் இல்லையா, எனக்காக ஒரு உடலை அளித்தீர். ஆகவே அதை நான் உபயோகப்படுத்தி நான் இந்த பலியை நான் முடித்து வைப்பேன். என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து நான் இந்த பலியை முடித்து வைப்பேன் என்று சொன்னார். ஆகவே நீயும் நானும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. தலைச்சன் பிள்ளைகள் நாம் யாரையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. ரைட்? கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்தார். ஆகவே நாம் அந்த அத்தியாயத்திற்குள் இருக்கிறோம். ஆகவே நாம் இதையெல்லாம் உணர்ந்திருந்தால் நாம் உண்மையிலேயே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் கடவுளோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருப்போம். அதுதான் உண்மை. நிறைய பேச வேண்டியிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இங்க அவர் சில கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதாவது தலைப்பேரான எந்த ஆணும் ஆண்டவருடைய உரிமையாக கருதப்படும் என்று ஆண்டவருடைய சட்டத்தில் எழுதியிருந்தபடி அதனை ஆண்டவர் திரும்ப நிறுத்தவும், அச்சட்டத்திலே கூறியுள்ளபடி ஒரு சோடி காட்டுப்புறாக்கள் அல்லது 2 மாடப்புறா குஞ்சுகளை பலியாக கொடுக்கவும் வேண்டியிருந்தது. சோ நம்ம பார்க்கிறோம், அந்த பரிகார பலி, பாவ பரிகார பலி, அப்புறம் சமாதான பலி, இப்படி 2 பலியையும் அவர்கள் கொடுக்க வேண்டியிருந்தது அடையாளப்படுத்தும்படியாக. பார்க்கிறோம், அங்கே இவர்கள் அந்த புறாக்களை கொண்டு வந்து பலியாக்கும்படி செய்தார்கள். ஒன்று தங்களுடைய பாவங்களுக்காகவும், இன்னொன்று கடவுளுக்கு அந்த அதாவது சமாதான பலியாக ஒப்புக்கொடுக்கிறது. பாருங்க, இங்கே உண்மையிலே பாவம் செய்யாமல் பிறந்த பிள்ளை இல்லையா, உடலுறவு இன்றி பிறந்த பிள்ளை, ஆனாலும் சடங்குகள் செய்யப்படுகிறது. ஏனென்றால் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் பரிசுத்தாவின் ஏவுதலால் பிறந்த குழந்தை இது. ஆனால் இந்த சம்பிரதாயத்தை செய்தார்கள். ஞானஸ்நானமும் அப்படித்தான், அது ஒரு சம்பிரதாயம், அதை செய்யப்பட்டது. ஏன் கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் தேவையா? தேவையில்லை. ஆனால் அது வழக்கமாக செய்யப்பட்டது. ஆகவே செப்போனியாசில் நாம் பார்க்கிறோம், அது மட்டுமே அல்ல, அதுவும் உண்டு, ஆனால் அதற்கு மேலானதும் உண்டு. எதே செப்போனியாஸ் 2:3 நம்ம பார்க்கிறோம் இல்லையா? என்ன பார்க்கிறோம் பாருங்க, கடவுளை கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே, ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே ஆண்டவரை தேடுங்கள் என்று. ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்கிறீங்க, ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற உண்மை. அப்போ அப்படி தேடும் பொழுது, ஒருவேளை அப்படி நீங்கள் தேடினீர்கள் என்றால், நீங்கள் அந்த நாளில், இன்றைய மலாக்கியெல்லாம் படிச்சோம்ல, அந்த நெருப்பின் நாளில் ஒருவேளை நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி தப்பித்துக் கொண்டாலும் அவர்களுக்கு அங்கே அவர்களை சரி பண்ணும்படி அந்த சூழ்நிலை வேறு விதமாகத்தான் இருக்கும். ஆகவே தான் நீங்களும் நானும் உஷாராக இருந்து நாம் கடவுளோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இங்கே ஒரு இறை வாக்கு இங்கு சொல்லப்படுகிறது. என்ன இறை வாக்கு? சிமியோன் சொல்கிறார். சிமியோன் என்ன சொல்கிறார் என்றால்,
இறைவாக்குகள் எல்லாம் இதோ இங்கு நிறைவேறிற்று என்று அவர் அறிக்கை செய்தார். ஆவியினை விதனால் அங்கு வந்து அறிக்கை செய்தார். அப்பொழுது மாதாவுக்கு அவர் சொன்னார், உன்னை ஒரு வாழ் ஊடுருவும் என்று. சிலுவையில் இயேசு தன் அந்த பாடுகளின் பொழுது அவள் எவ்வாறு துன்புறுவாள் என்பதை அவர் முன்னறிவித்ததை பார்க்கிறோம். ஆகவே இறைவாக்குகள் நிறைவேறிற்று, இவர்தான் அந்த மெசியா என்று அவர் சொல்லுகிறார். இங்கே இன்னொருவரும் வருகிறார், அண்ணா வருகிறார் பார்க்கிறோம். அண்ணா வந்து சொல்லுகிறார். அண்ணா வந்து என்ன சொல்லார்? இறைவாக்கு நிறைவேறிற்று என்று சொல்வதற்கு அண்ணா வரவில்லை. அண்ணா வந்து என்ன செய்கிறார்? சிமியோன் போல் சொல்லவில்லை. அண்ணா வந்து மற்றவர்களுக்கு சொன்னார். குழந்தையை பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்தாள். நற்செய்தி அறிவிக்கிற அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு அறிவித்தாள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவள் காத்திருந்தாள். அவர் நோன்பு இருந்து, அவள் தவம் இருந்து, கோவிலிலே இருந்து 84 வயதுடைய அந்த அண்ணா பல காலமாக இருந்து அவள் செய்த ஒரு காரியம். ஆகவே விடுதலையை அறிவித்தாள். இந்த அண்ணாவை நாம் ஒரு அடையாளப்படுத்தி பார்க்க முடியும். யூதித் நாம் பார்க்க முடியும். யூதித் இதே போன்று அவளும் சில காலம் மட்டுமே, 7 வருடங்கள் மட்டுமே அந்த கணவனோடு வாழ்ந்தவள். இவளே போன்று அப்படியே கணவனோடு வாழ்ந்தவள். மீதி காலம் எல்லாம் மிக அழகுடையவள் என்று நமக்கு தெரியும். அவள் நோன்பிலும் ஜபத்திலும் தனிமையிலும் மற்ற ஆண்கள் கண்ணில் படாத ஒரு தன்மையிலும் அவள் வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். கடைசியில் அவள் செய்தது என்ன? அந்த அடிமைப்படுத்த இருந்த அந்த சிறிய அரசனுடைய தலையை கொன்று மக்களை மகிழ்வித்தாள். இஸ்ரேலுக்கு விடுதலையை கொடுத்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த விடுதலை செய்தியை அறிவித்தவள் தான் அந்த செய்தியையும் அந்த காரியத்தையும் செய்தவள் அந்த யூதித் என்று பார்க்கிறோம். இங்க நாம் பார்க்கிற இந்த அண்ணா அதைத்தான் செய்கிறார். இவர் யார் தெரியுமா என்று அந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் அவர் அறிவிக்கிற அந்த ஒரு அண்ணாவை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இறைவாக்கு நிறைவேறுதலையும் இறைவாக்கு அறிவிக்கப்படுதலையும் அந்த தொடர்ச்சியையும் நாம் இங்கு பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் பைபிள். நோ, இட் இஸ் சம்திங் சீரியஸ், ரைட்? அப்போ நாம எங்க இருக்கிறோம்? நாம் யாராக இருக்கிறோம்? இதே நம்ம 2ஆம் வாசகத்தில் நாம் படித்து விடலாம். நேரம் இல்லை, 2ஆம் வாசகத்திற்கு போவோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 14 18. பிள்ளைகளுக்கு ஒரே ஊனும் ரத்தமும் இருப்பதால் அவரும் அதே ஊனும் ரத்தமும் பெற்றுக் கொண்டார். இவ்வாறு சாவை தன் கையில் கொண்டிருந்தவனை, அதாவது அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். இதுதான் நம்ம இந்த வாசகங்களில் எல்லாமே பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அதாவது மனிதனாக, ரத்தமாக, சதையாக வந்தார். ஆகவே அதே சதையினால் எவ்வாறு தொடர்ந்து அழித்து, அதாவது தொடர்ந்து நாம் அதை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் தன் உடலையும் ரத்தத்தையும் நமக்கு ஆன்ம பானமாகவும் சாப்பாடாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை நாம் உட்கொண்டு அதன் மூலமாக இந்த சாவை நாம் அழித்துக் கொண்டே இருக்க முடியும். ஏனென்றால் உலகம் முடியும் வரை, அதாவது நம்முடைய வாழ்வு முடியும் வரை நாம் இந்த அழிவு, இந்த எதிர்ப்பு, இந்த போராட்டத்தில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்முடைய முடிவுதான் வெற்றி வீரராக நாம் மேலெழுந்து செல்லப்பட்டு கடவுளால் தன் மகனை காணிக்கையாக்கிய அந்த கடவுளுக்கு நம்மை காணிக்கையாக கிறிஸ்து அழைத்து கொண்டு போய் அவருக்கு ஒப்பு கொடுப்பார். அப்போ நாம் வானதூதர்களுக்கு ஒப்பாக இருப்போம். குறிப்பிட்ட இந்த காலம் வானதூதர்களை விட சிறிது தாழ்த்தி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் வானதூதரை போல நாம் மாறுகிற அந்த காலம் நமக்கு வந்துவிடும். அதுதான் கிறிஸ்து செய்கின்றார் என்று இந்த பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார். சாவுக்கஞ்சியதால் வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனத்தில் கட்டுண்டிருந்தவர்களை அவர் விடுவித்தார், நம்மைத்தான். வானதூதர்களுக்கு அவர் துணை நிற்கவில்லை என்பது கண்கூடு. ஆபிரகாமின் வழி வந்தவர்களுக்கே அவர் துணை நின்றார். ஆகவேதான் இதை நாம் படிக்கும் பொழுது பார்க்க, வானதூதர்களுக்கு ஏன் அவர் துணை நிற்கவில்லை என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. வானதூதர்களும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் அவர்களை மீட்க கடவுள் திருவுளம் கொள்ளவில்லை. ஆனால் தன் சதையில், அதாவது சதையும் ரத்தத்திலும் தன் ஆவியை ஊதி தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் அவ்வாறு ஆகக்கூடாது என்பதற்காக கடவுள் இறங்கி மனிதனுக்காக வந்தார். வானதூதர்கள் பிசாசாக மாறி போனார்களே, அவர்களை மீட்கப்படி கடவுள் கிறிஸ்து வரவில்லை. ஆனால் சதையும் ரத்தமுமாக இருக்கிற அவரை போன்று அவரும் நம் ஒன்றாக இருக்கின்ற அந்த நிலவை அவர் நம்மை மீட்பதற்காக அவர் வந்தார். நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார். வானதூதர்களை விட நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். ஆகவே நாம் பாவம் செய்தால் மீட்கும் அந்த தன்மை உண்டு. வானதூதர்கள் பாவம் செய்தால்